நான் சொல்றத கேட்டு நீங்க ஃபிளாட்டை விட்டு ஒண்ணும் போக வேண்டாம். நான் யார் சொல்றதுக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லங்க, நான் இல்ல, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் பேசினது தப்புதான். ஏற்கனவே எனக்கு இங்க நல்ல பேரு. நீங்க வேற என்னாலதான் காலி பண்ணிட்டு போறேன்னு எனக்கு இன்னும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துறாதீங்க. இது பாருங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நீங்க திரும்பி வந்துருங்க. உங்களால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நான் வச்சிடுறேன். என்ன சார், லக்ஷ்மி மேடம் உங்களை போக கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்களா? அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சார் ஆனா ஊனான்னு இழுத்துக்கிட்டு? வாங்க சார் போலாம். அட, நீங்க யோசிச்சுட்டு பொறுமையா வாங்க, நான் போறேன். ஏன் லட்சுமி, இத நேர்லயே நீங்க அவர்கிட்ட போய் பேசிருக்கலாம்ல? அதான் போன்ல எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. ஹரி சார் அதெல்லாம் புரிஞ்சுப்பாரு. அது எப்படிங்க? இரு பிரதிபா, அதான் லக்ஷ்மி பேசிட்டாங்கல்ல, அந்தே ப்ராப்ளம் சால்வ். இனி ஒரு குழப்பம் இல்ல, எல்லா பிரச்சனைகளும் தீரணும். அப்ப நமக்கு போலாம். கதவை சாத்திட்டு வரேன் அத்தை. நேத்து நம்ம அங்க போயிருந்தப்போ சந்தோஷ் வர, அந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஹாய் சந்தோஷ். ஹாய் ஆண்டி. இப்போதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? ஆமா ஆண்டி. பாவம் சந்தோஷ், காலையில ஆபீஸ் போனா ராத்திரி தான் திரும்பி வருது. ஓ ஆமா, இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இல்ல சந்தோஷ்? அப்படி என்ன ஆண்டி எனக்கு தெரியாம நம்ம அபார்ட்மெண்ட்ல நடக்குது? நடந்திருக்கே. இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல புதுசா ஒருத்தங்க குடி வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டி, அபார்ட்மெண்ட்ல பிளாட் காலியா இருந்தா யாராவது வரதானே செய்வாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? உங்களை மாதிரி காசிப் பேசுறவங்களுக்கு வேணா இது முக்கியமா தெரியும். எனக்கு எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? నువ్వు చెప్పింది కరెక్టే. ஆனா இங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட சந்தோஷ். புதுசா வந்திருக்கிறவரு உனக்கும் எனக்கும் ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி. సెలబ్రిటీయా? అవును, అది మాత్రమే కాదు, మంచివారు. నాకు నీకు ఈ ఫ్లాట్ లో అందరికీ తెలిసినవారు. అంతెందుకు మీ అమ్మకి కూడా మంచి ఫ్రెండే వారు. இப்ப சொல்லு, யாரன்னு? யாரா இருக்கும்? అమ్మకి ఫ్రెండా? సరే నేనే చెప్తాను. హరీస్ కిచెన్ హరిశారద అంద విఐపి. ఏంటి సంతోష్ మొహంలో సిరిపే இல்ல? ஆண்டி, யார் வந்தா எனக்கு என்ன? அப்புறம் அந்த ஹரி எங்க அம்மாக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாது, புரியுதா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. காசிப் பேசுறது உங்களுக்கு வேணா எக்ஸைட்மெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரியுதா? என்ன சந்தோஷ் இப்படி பேசிட்டு போறான்? வீடு அவன் எப்போ அப்படித்தான். வா நம்ம போலாம். ஹரி சார் வந்தத குட்டி எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. அத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் கதவை தரங்களேன்.
குட்டி, குட்டி காஃபி போட்டு தரட்டுமா? குட்டி கோவமா தான் இருக்கான். இன்னைக்கு கத்தி தீக்க போறான். கடவுளே, இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதோ? ஏய் சந்தோஷ், வந்துட்டியா? நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது. ம், சரி வா. ம். அத்தை, குட்டி, ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? பவி, டிஃபன் எடுத்து வை. என்னடா அதுக்குள்ள டிஃபன்ன்ற? எனக்கு பசிக்குதுப்பா, டயர்டா இருக்கு. நான் சாப்பிடக்கூடாதா? டிஃபனை எடுத்துட்டு வந்து தான் வையேன். பவி, டிஃபன் இங்கே தான் இருக்கு. இட்லியும் சட்னியும். நான் சாம்பார் எடுத்துட்டு வரேன். சந்தோஷ், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத்தை வந்து ஆசையா உன்கிட்ட கேக்குறாங்க, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. அவ்வளவு திமிரா உனக்கு? இங்க பாரு பவி, தேவையில்லாததை பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத. டிஃபன் எடுத்து வை. கவனிக்கிறாங்களா? திமிரு தான் உனக்கு. என்ன? என்ன இது? வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹரிசர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்தது சந்தோஷ்க்கு தெரியுமா தெரியாதா? ஹரிசர் வந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கத்தி இருப்பானே. எதுக்கும் கேட்டு பாப்போம். சந்தோஷ், நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க சி பிளாக்கு குடி வந்திருக்காங்க, தெரியுமா? அப்படியா? அது யாருன்னு தெரியுமா? சந்தோஷ், உன்கிட்ட தான் கேட்டேன், அது யாருன்னு தெரியுமான்னு. அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அங்க குடி வந்திருக்கிறவரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரு. இங்க பாரு பவி, ஒரு அபார்ட்மெண்ட்ல 40-45 பிளாட் இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எவ வேணாலும் வாடகைக்கு வருவான். அதெல்லாம் நாம கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? எவன் வந்தா எனக்கு என்ன? அப்போ ஹரி சார் இந்த பிளாட்டுக்கு குடி வந்தது உனக்கு தெரியுமா? தெரியும். அதான் கீழே காசி பேசுறதுக்குன்னு ஒரு ஆன்டிங்க கூட்டமே இருக்கு. அவங்களுக்கு வேற என்ன வேலை? வந்த உடனே சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, பக்குவமா இருக்க. நான் கூட ஏதோ பெருசா ரியாக்ட் பண்ணிடுவேன்னு பார்த்தேன். நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? அந்த இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தானே குடி வந்திருக்கான், என் வீட்டுக்கு இல்லையே. என் வீட்டுக்குள்ள வந்தா நான் ரியாக்ட் பண்றது வேற மாதிரி இருக்கும். இங்க பாரு பவி, என்ன பொறுத்த வரைக்கும் மத்த டெனன்ட் மாதிரி அவனும் ஒரு டெனன்ட். இதுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எவன் வந்தா எனக்கு என்ன?
அத்தை, ஹரி சார் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவப்பட்டு பேசுவானோன்னு நானும் பயந்தேன். நல்ல வேளை அவனே அதை கேஷுவலா தான் எடுத்திருக்கான். நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். வாவ் சார், thank you very much சார். உங்களோட இன்னைக்கு வாக்கிங் வந்ததுல ரியலி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் சார். காலையில இப்படி 1 hour ஜாகிங் போயிட்டு வந்தா போதும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜைஸ்டா இருக்கும். இதை என் ரொட்டீனா பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதுதான் உங்க இளமைக்கு ரகசியமா? ஆமாமா, ஹரிசார் பார்த்த சின்ன பையன் போல உண்டு. ஏங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஹா, சார், கிண்டல் இல்ல சார், நிஜமா சொல்றேன். உங்களை பார்க்கும்போது மௌனராகம் கார்த்திக் மாதிரி எந்த அந்தங்க உன்னாரோ தெரியுமா? ஏங்க உங்களுக்கு டைம் பாஸ் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? நான் அப்படியே இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன். பாய். பாய் சார். சார் అంతే మీరెందుకు లక్ష్మి ஹாய் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? அப்போ நாங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? நீங்க பேசுறது நான் ஏன் கேட்க போறேன்? பால் பாக்கெட் வாங்க கீழே வந்தேன். ஓ, இவ்வளவு நேரமா நாங்க ஹரி சார் கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? இரு இரு, வெறுப்பேத்துறேன். அப்புறம் லக்ஷ்மி, என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க, கேட்காம இருக்கீங்க? என்ன கேட்கணும்? ஆக்சுவலி நாங்க வழக்கத்துக்கு மாறா ஜாகிங் காஸ்டியூம்ல இருக்கோம். ஓ, நீங்க ஜாகிங் போயிட்டு வரீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்கல. சோ அத வச்சு பாக்கும்போது நீங்க ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கே. இஸ் இட்? நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்? அப்பாவுக்கு டீ போடுறதுக்கு அவசரமா பால் பாக்கெட் வாங்க கீழே வந்தேன். ஓ, அப்படியா? பரிமளாக்கா, நீங்க டீ சாப்பிட்டீங்களா? நான் வேணா டீ போட்டு கொண்டு வரட்டுமா? வேணா லக்ஷ்மி, இப்போதான் அருகம்புல் சாறு குடிச்சோம். யாயா, அவர்தான் ஹரி சார் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர்தான் எங்க கூட ஜாகிங்கே வந்தாரு. சோ ஸ்வீட், லைக் ஹி இஸ் such a lovely person. ஆமா லக்ஷ்மி, என்னமா ஜோக் அடிக்கிறார் தெரியுமா? சின்ன பையன் மாதிரி என்ன சுறுசுறுப்பு. ஆமால, நாங்க டிசைட் பண்ணிட்டோம் இனிமே டெய்லி அவர் கூட ஜாகிங் போறதுன்னு. ஆமா, என்னமோ தெரியல, அவர் கூட மார்னிங் வாக் போகும்போது என்னமோ ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவர் கூட பேசிட்டே நடந்தோமா, என்னமோ மைண்டே ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் சொல்றது கரெக்ட் தானா? ஆமா. லக்ஷ்மி, ஏன் நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது? எங்களோட வாக்கிங் வாங்களேன், ஃபன்னா இருக்கும். வாக்கிங் ஜாகிங் பண்றதுக்குலாம் எனக்கு நேரமே இல்லையே. வீட்டு வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்பாக்கு டீ போடணும், நான் வரேன். பாவம் லக்ஷ்மி, வீட்டு வேலை எல்லாம் பாக்குறாங்க. புரியாத பொண்ணா இருக்கல்ல. ஆக்சுவலா அவங்க சொல்லிட்டு போனதை நீங்க புரிஞ்சுக்கல. ஆ, அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பாடியை ஃபிட்டா வச்சிருக்காங்க. ஓ, ஆனா வெட்டியா சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. யார? காஃபி வரேன். அத்தை, ஏய் பவி, சீக்கிரம் வா. அத்தை, டிஃபன் பாக்ஸ்மா கொடுங்க அத்தை. உனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. சரி. ஆனா பவி, டிஃபன் தான் வச்சிருக்கேன். ஐயோ பரவாயில்ல அத்தை, ஒரு நாள் தானே. இல்ல சாதம் குழம்புலாம் வச்சு நான் வேணா ஆபீஸ்க்கு மத்தியானம் கொண்டு வரட்டுமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே அத்தை, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சந்தோஷ், இன்னைக்கு டிஃபன் தான் உனக்கு ஓகே இல்ல? ஓகே ஓகே, சீக்கிரம் வா. பாருங்க.
இல்ல குட்டி மத்தியானம் சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவான். இன்னைக்குன்னு பார்த்து நான் லேட்டா எழுந்திருச்சிட்டேன். அவன் கிட்ட சொல்லு கோவப்பட வேண்டான்னு. அத்தை, நீங்க தான் உனக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு நாள் டிஃபன் சாப்பிட மாட்டாரா தோர? இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? விடுங்க அத்தை, நான் பாத்துக்கறேன். நீங்க ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிடணும். சரி வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பாய் அத்தை. How is that? அவுட். 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 பேட்ட குடுறா, பேட்ட குடுறா. நான் அவுட் இல்ல. பேட்ட குடுறா. விடுறா. அந்த அங்கிள் நம்ம டீம்லயே இல்ல. அங்கிள் சூப்பரா கேட்ச் பிடிச்சீங்க அங்கிள். ஏய், நான் என் காலேஜ் டீம்ல கேப்டன்டா. அப்படியே அங்கிள்? நீங்க பவுலரா பேட்ஸ்மேனா? ஆல் ரவுண்டர்ரா, ஆல் ரவுண்டர். அங்கிள் சும்மா சொல்லாதீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அட பாவிங்களா, நம்ப மாட்டீங்களா? சரி, என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கங்க, அப்ப தெரியும் என்னோட கேம் என்னன்னு. சரிங்க அங்கிள், நான் பேட் பண்றேன், நீங்க பால் போடுங்க. விளையாடலாமா? விளையாடலாம் அங்கிள். வாங்க. டேய் நீ கீப்பிங் போடா. How is that? இப்போ ஒத்துக்கிறியா? சார், நல்ல பவுலர்னு ஒத்துக்கறேன். ஆனா நீங்க ஆல் ரவுண்டர்னு தான சொன்னீங்க. நான் பவுலிங் போடுறேன், நீங்க பேட் பண்ணுங்க. அப்படியா? சரி, அப்ப நீ bowling பண்ணு. உன் பாலை எப்படி நான் அசால்ட்டா அடிக்கிறேன்னு பாரு. வா 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 வா. பால குர்ரா. ஓடுறா. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், கண்ணாடி உடைஞ்சிடுச்சேடா. அச்சச்சோ, என்னது கண்ணாடி உடைச்சிட்டாங்களே இப்படி? எங்க அது? இந்த பால வச்சு யார் இந்த கண்ணாடியை உடைச்சது? ஐயோ, இந்த பசங்க பண்ண வேலைதான். வரேன் வரேன் வரேன், நான் இப்ப வரேன். வரேன் இப்ப வரேன். சார், பால தூக்கி அடிச்சு கண்ணாடி உடைச்சிட்டீங்க. ஏய், அது காரணம் நீதானடா உசுபேத்துன. அதுக்கு அடிச்சு கண்ணாடி உடைக்க சொன்னாங்களா? சரி, அது யார் வீடு? லக்ஷ்மி ஆண்டி வீட்டு கண்ணாடி. என்னது? போச்சுடா. ஏய், ஏன்டா என்ன இப்படி வம்பல மாட்டி விட்டீங்க? பயப்படாதீங்க அங்கிள், லக்ஷ்மி ஆண்டி உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களை திட்ட மாட்டாங்கடா. ஆனா என்ன மாதிரி பெரிய ஆளுங்க ஆடி உடைச்சா எல்லாருக்கும் கோவம் வரதானடா செய்யும். பயப்படாதீங்க அங்கிள், லக்ஷ்மி ஆண்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ பேசாதடா, எல்லாம் உன்னாலதான். ஐயோ, லட்சுமி மேடம் பார்த்தா அசிங்கமா போயிடுமே. இத பாருடா, ஒண்ணு பண்ணுங்க, நான் அங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஓகே அங்கிள். காட்டி கொடுத்துறாதீங்கடா. சரிங்க அங்கிள். இந்தா. ஐயோ, டேய் வராங்கடா, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. வராங்கடா. வராங்களே. ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்க தள்ளி போய் விளையாடுங்கன்னு? இப்ப பாருங்க, கண்ணாடி உடைஞ்சிருச்சுல. யார் அடிச்சது? இந்த பால தூக்கி அடிச்சு
என்னோட கண்ணாடிய உடைச்சது யாரு? ஐயோ, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க யாருன்னு. இல்லனா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். போடா. டேய் டேய்